அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளில் பரிசுத்த ஆவியின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஒரு மனப்பட்டால் சரி, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அநேக ஜெபங்கள், சகோதரருடைய ஜெபமானாலும் சரி, சகோதரியுடைய ஜெபமானாலும் சரி, அநேக ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமாக நாம் ஜெபித்தும் நிறைவேறாமலே இருக்கும். நாம் அந்த விசுவாசத்திலே இருப்போம், ஆண்டவர் நம்ம ஜெபங்களை கேட்பார், கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அது நிறைவேறாமல் இருக்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சகோதரருடைய ஜெபங்கள் வேறாக இருக்கும், சகோதரருடைய ஜெபம் ரெண்டுமே வேறுபடும். சகோதரி ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சகோதரன் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதில் தான் நம்முடைய ஜெபங்களுக்காக அநேக நாள் கடந்து போகிற காரியமே. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரம் 23 வசனத்தில், முதலாவது தேவன் ஆதாமை உண்டாக்கினார், பின்பு அவனுடைய விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பை எடுத்து அதை ஏவாளாக உண்டாக்கினார். இப்போ ஏவாளை உண்டாக்கி கொண்டு வந்து ஆதாமுக்கு முன்பாக தேவன் நிறுத்துகிறார். அப்பொழுது ஆதாம் என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தில் மாமிசமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இப்போ ஆதாம் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டல. என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடியால், இவள் என்னுடைய மாமிசத்தில் மாமிசமா இருக்க, எலும்பு கூடி எலும்புமா இருக்கிறாள், வித்தியாசமே கிடையாது. இப்படி இருக்கிற வேளையில் இங்கே ஏவாள் தேவன் ஆதாமிடத்தில் சொல்லும்போது, இந்த விருட்சகத்தின் கனி எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனால் குறிப்பிட்ட விருட்சகத்தின் கனியை நீ புசிக்கக்கூடாது, அது புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். அப்பொழுதும் ஆதாமுக்குள்ளாக ஏவாள் அவனுடைய விலா எலும்பாக தான் இருந்தாள். அப்படிப்பட்ட ஏவாள் சர்பத்துடைய வீழ்ச்சியினால் அவள் அந்த கன்னியை புசித்தாள். புசிக்கும் போதும் சரி, புசித்து தன் கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். ஆதாமும் அவனும் புசித்தான். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதாமுக்கு அவர் சொன்னார், இந்த பழத்தை நீ புசிக்க கூடாதென்று. ஆனாலும் ஆதாம் ஏவாளை வேறு ஒரு மனுஷியாக அவன் காணவில்லை. நாம இருந்தால் என்ன செய்வோம்னால், நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரே, அப்படிப்பட்ட பழத்தை ஏன் புசிச்ச, நான் இதை சாப்பிட மாட்டேன். இது என்னவென்றால், ஆதாம் அவளை வேறுபடுத்தி பார்க்கவே கிடையாது, அவள் வேறொரு மனுஷியாக பார்க்கவே கிடையாது. அவள் கொடுத்தால் இவனும் புசித்தான். அங்கு இருவருக்கும் வேறுபாடே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்த ஆதாம் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமையின் மூலியமாக தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததுனால அவங்க மாமிசத்தில் வந்தாங்க. ஆனாலும் தேவன் அவளுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். அவங்க 2 உருவமாக இருக்கலாம், ஆனால் ஒரே மாமிசம். தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி ஒரே ஆதாமு தான்.
ஒரே மாமிசமாய் இருப்பாள்னா அவருடைய எண்ணங்களும் எல்லாமே ஒன்றாகத்தான் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதிலிருந்து தேவ வார்த்தைக்கு மீறுதலா நடந்தனால 2 காரியமாக ஆனது. 2 பேரும் தனித்தனியான மாதிரி உலக காரியம் அவளை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சது. அதனால தான் நம்ம சகோதரருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஒரே குடும்பத்தில் குடும்ப ஜெபமாக நான் செய்துட்டு இருக்கும்போது மனைவி ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுவாள், கணவன் ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே தேவன் அங்கே ஒரு ஆதாமை தான் பார்ப்பார். ஒருமனப்படுதல் என்பது ஒரே காரியத்தை குறித்து கணவனும் மனைவியும் ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மனைவி அவங்களோட விசுவாசத்தின்படி என் தேவைகள் பண தேவைகளாக இருக்கும், இந்த பண தேவையை என் தேவன் சந்திப்பீர் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தான் அதை செய்ய போகிறீங்க, நான் இது விஷயமா நான் யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு மனைவியோட ஜெபமாக இருக்கும். அதே கணவர், ஆண்டவரே ஏன் பண தேவைக்கு, எங்கள் குடும்ப பண தேவைக்கு நான் ஒருத்தர்கிட்ட கடனாக கேட்க போகிறேன், அந்த கடன் நான் கேட்கும்போது அவர் கொடுத்துடணும், அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் அவரோட பேசுங்க. பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணும்போது அங்கு வேறுபடுகிறது இல்லையா? 2 காரியம், விசுவாசம் வேறுபடும். அவருடைய விசுவாசம் எனக்கு அவன் கொடுக்கணும், மனைவியோட விசுவாசம் நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். இந்த 2 காரியத்தில் தேவன் எப்படி அந்த காரியத்தை வாய்க்க செய்வார்? ஏன்னா அவருடைய பார்வைக்கு ஒரே ஆதாம் தான். இங்கே விசுவாசம் வேறுபடுகிறது. அதனால தான் ஒருமனப்படுதல் என்றால் 2 பேர் மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தார் எல்லாருமாகவே ஒரே காரியத்தை குறித்து நாம் விண்ணப்பம் வைக்கும்போது அங்கு தேவன் சிருஷ்டித்த அந்த மனுஷன் என்கிற ஒரு ஆதாம் மட்டும்தான் தேவனுக்கு தெரிவார். அதனால் ஒருமனப்படுதல் என்பது 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்கன்னா, அப்போ தேவனுக்குள்ளாக அவர்கள் எப்படியாக தேவ சிருஷ்டிப்பின்படி மாமிசத்தில் 2 பேராக இருப்பாங்க, ஆனால் ஒரே பார்வையில் அவருடைய பார்வையில் ஒருத்தர் தான் தெரிவார். அதனால் ஒருமனப்படுதல் ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரே காரியத்தை குறித்து, நம் தேவைகளுக்கு ஒரே காரியத்தை குறித்து நம் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த காரியத்தை வாய்க்க செய்வார். சரி, இதுக்காக ஆவியானருக்கு நன்றி சொல்வோம். ஆவியானவர் இந்த நாளிலும் இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்க மகிமை உண்டாதாக. ஆமென்.